ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய வெளிச்சம் என்கிறதான இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்குற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடிகள் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களை நாம் சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே ஸ்தோத்திரம் பிரதானமாக நாம் இந்த நாளிலும் சிந்திக்க இருக்கிறதான தலைப்பு என்று சொல்லுவது பூரண அறிவு அடையும்படி என்கிறதான ஒரு அனுபவம். அந்த தலைப்பின் கீழே நாம் இந்த நாளிலும் வார்த்தையை சிந்திப்பதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நாம் செய்வதுண்டு. இந்த காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்காக இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை குறித்து நல்ல தெளிவான அறிவு இருக்கும் என்றால் அதை தெளிவாக அவங்க செய்து முடிப்பதற்கு, அந்த காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு அவங்களால கூடும் அசாத்தியமான காரியமாக இருக்கும். ஏனென்றால் அதை குறித்ததான பூரண அறிவு அவர்களுக்குள்ளாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அவர்களால் செய்து முடிக்க முடியும். இப்போ ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதை ஸ்தோத்திரம் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பதாக இன்ஜினியர் பிளான் வரையணும். அதே போல் மேஸ்திரிகள் அதற்காக காரியங்களை ஒழுங்கு செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் அதை குறித்ததான பூரண அறிவு உள்ளவர்களிடம் அதை குறித்து பேசுவதற்கு ஆரம்பிக்கும்போமே அதனுடைய தெளிவான காரியங்கள் இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் தெளிவான விளக்கங்களை தருவாங்க. ஒருவேளை எங்கள்கிட்ட ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணுகிற எங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஒரு அறிவை ஸ்தோத்திரம் நாம் சுதந்திரிப்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு சபையை குறித்ததான ஒரு பூரண அறிவு நம்முடைய ஜீவியத்திலே தேவைப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவை குறித்ததான ஸ்தோத்திரம் ஒரு பூரண அறிவு நம்முடைய ஜீவியத்திலே தேவைப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான ஸ்தோத்திரம் பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சொல்லுவதற்குண்டு, எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரமில்லை. சுருக்கி கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை குறித்து என்ன காரியத்தை நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய ஜீவியத்தை கொண்டு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி. ஸ்தோத்திரம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடிகள் எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். நான் மெய்யான திராட்சை செடி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் ஒரு திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் மெய்யாகவே சொல்கிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் பிதாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம் கொடிகள் அப்படின்னா ஒன்று ஸ்தோத்திரம் திராட்சை தோட்டக்காரர் அது தேவனுடைய ஸ்தோத்திரம் பிதா என்று சொல்லப்படுகிறது. 2 ஸ்தோத்திரம்
செடி ஸ்தோத்திரம் திராட்சை நானே ஸ்தோத்திரம் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு மெய்யான திராட்சை செடி. 3 ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கொடிகள் என்கிறதான வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3 காரியத்தையும் குறித்து இந்த ஆண்டவர் என்ன காரியத்தை இதில் விரும்புகிறாரோ அதை நாம் சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நல்லவர். பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் ஸ்தோத்திரம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கொடிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் எந்த ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் வசனம் சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் நாம வாசிக்கும் பொழுது ஒரு விருட்சத்துக்கு உபமையாக தான் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு தோட்டத்தில் ஒரு விருட்சம் நடப்படுகிறது, அந்த விருட்சத்திலிருந்து கனிகள் முளைக்கிறது. அப்படிப்பட்ட காரியம் தான் இந்த வசனத்தில் தெளிவாக நம்மால பார்க்க முடியும். அப்போ ஸ்தோத்திரம் அதில் நடப்படுகிறதான ஸ்தோத்திரம் செடி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து, அதிலே ஸ்தோத்திரம் அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளைகள் என்னவென்றால் நாம் ஒவ்வொருத்தருமாக இருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது உண்மை என்றால், கிறிஸ்து என்கிற செடியோடு நாம் இணைக்கப்பட்டது உண்மை என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார் என்கிற பூரண அறிவை அடைவதற்காக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வீடுகளில் நம்ம ஒரு செடியையோ இல்லை ஒரு மரத்தையோ நாம நட்டோம்னா நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. எப்படா அதில் ஒரு கனி காய்க்கும், எப்படா அதிலிருந்து ஒரு பழத்தை பறிச்சு புசிக்கலாம் அப்படி என்று சொல்லி நாம பல பொழுது நாம விருப்பப்படுகிறது உண்டு. பல வேளை ஸ்தோத்திரம் நாம ஏமாற்றம் அடைவதும் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே சிருஷ்டித்தார் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விருப்பப்படுகிறது ஸ்தோத்திரம் நற்கனிகளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் இல்ல 5 ஆண்டுகள் ஆகிறது, இல்ல எத்தனையோ வருடங்களாக ரட்சிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி ஒருவேளை அவகாசம் சொல்லிக் கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இந்த பகல் வேளையில் இந்த நேரத்தில் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளாக கர்த்தர் விரும்புகிறதான ஸ்தோத்திரம் கர்த்தர் பிரியப்படுகிறதான நற்கனிகள் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வெளிப்படுகிறதா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல கனிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நம்மை இந்த உலகத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவோடு இணைத்து இருக்கிறார். அவருடைய அந்த செடியாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அவருடைய அந்த கொடியில நல்ல நல்ல கனிகளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கையில கலாத்தியர் எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவதற்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்புவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். பாருங்க, கலாத்தியர் எழுதின ரூபத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை குறித்தும் ஸ்தோத்திரம் மாமிச வாழ்க்கையில் மாமிசமான சரீரத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகளை குறித்தும் அந்த இடத்துல வேதாகமம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம், கலாத்தியர் எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம், ஆவியின் கனிகளை குறித்து ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு கிறிஸ்து ஆகிய செடியோடு இணைக்கப்பட்ட எந்த ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கனி என்னவென்றால் ஸ்தோத்திரம் அந்த வசனம் ஸ்தோத்திரம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆவியின் கனியை குறித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கலாத்தியர் நிருபத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்றால் ஸ்தோத்திரம், பிரத்யேகமாக ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய தேற்றரவாளனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் சகல ஞானத்தில் நம்மை நடத்துவார். வசனம் சொல்கிறது 6வது அதிகாரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது அதனுடைய ஸ்தோத்திரம் 7-8 வசனங்களை நாம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. அப்படி என்றால் இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய ஜீவியத்தில் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆவியானவர் ஸ்தோத்திரம் அனி நிமிஷமும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவருடைய ஸ்தோத்திரம் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஸ்தோத்திரம் நற்கனிகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும்படியாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து ஆவியானவர் நற்கனிகளை வெளிப்படுவதற்காக நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நாம பார்க்கும் பொழுது மாமிசத்தின் கிரியைகள். அப்போ ஒன்று ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நம்ம ரோமர்கள் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்மால பார்க்க முடியும். ஸ்தோத்திரம் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்பவுமே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அறிவியல் சொல்லுகிற ஒரு கருத்து நமக்கு தெரியும். மனிதன் ஸ்தோத்திரம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 கடகங்களை உடைய மனிதன் தான் ஸ்தோத்திரம் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன். அப்படின்னா எந்த நாம் எல்லோருமே ஸ்தோத்திரம் 3 கடகங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். அது அறிவியலும் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் வசனம் சொல்கிறது மாமிசம் எப்பொழுதுமே யாரிடம் போராடுகிறது? ஸ்தோத்திரம் ஆவியோடு போராடுகிறது. ஸ்தோத்திரம், இந்த ஆவியும் மாமிசமும் போராடுகிற வழி என்று சொல்லும் பொழுது இதற்குள்ளாக ஒரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமா. ஆத்துமா நம்முடைய மனசாட்சியை குறிக்கிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம் மாமிசமாக இருந்தாலும் நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் போராடுவது, ஒன்றோடொன்று போராடுவது நம்முடைய மனசாட்சியின் மூலமாக போராடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் நல்ல கனிகளை நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்று நல்ல விதை ஆண்டவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் பிசாசானவன் தந்திரமாக ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அவன் களைகளை விதைக்கிறவனாக இருக்கிறான். என்ன தெரியுமா? அந்த களைகள் பாருங்க, வசனம் சொல்கிறது கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நாம் அந்த வார்த்தைகளை நாம வாசிக்க கேட்போம். பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பெலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக கற்றுத் தருகிறது. அப்படி என்றால் சோதரன், இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனை ஒரு விருட்சத்தோடு உபமித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் கனி சோதரன் நல்ல கனிகளை கொடுப்பதற்காக ஒரு விதையை சோதரன் விதைக்கிறார். அந்த விதையை சோதரன் வளர விடாதபடி இன்னைக்கு சபைகளுக்குள்ளாக இருந்தாலும் சோதரன் குடும்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் அனுபவத்திலே பூரணம் அடைய விடாதபடிக்கு சோதரன் ஹல்லேலூயா பூரண அறிவு அடைய விடாதபடிக்கு என்ன நோக்கத்தோடு என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார் என்கிறதான நோக்கத்தை வழிவிலக செய்கிற சாத்தானுடைய சதி திட்டங்களினால், சாத்தானுடைய மாயமான தந்திரங்களினால இன்னைக்கு அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நற்கனிகளை நம்முடைய ஜீவியத்தில் கொடுக்கும்படியாக ஆவியானவர் அனுநிமிஷமும் நம்முடைய ஜீவியத்திலே ஹல்லேலூயா விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்ப ஒன்று மாம்சத்திலே சாத்தான் விதைக்கிறா, நம்முடைய ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி சோதரன் எபேசியர் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். சோதரன் நம்முடைய ஆவியை, பழைய மனுஷனை சோதரன் ஹல்லேலூயா சோதரன் ஹல்லேலூயா மாற்றி நம்முடைய பழைய சோதரன் மரணத்துக்கு ஏதுவான மாம்சமான மனிதனை, அந்த ஆவியை, மரித்து போன ஆவியை சோதரன் மாற்றி அவர் உயிர்ப்பித்து இன்னைக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் சோதரன் பாருங்க, சோதரன் ஆவியில சோதரன் ஆவியானவர் சோதரன் நற்க
நற்கனிகளை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என நல்ல கனிகளை ஆண்டவர் விதைக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிசாசானவன் அநேகருக்குள்ளாக கோபத்தையும் ஸ்தோத்திரம் சண்டைகளையும் பலவிதமான மார்க்க பேதங்களை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனை தொடங்கி பிலிசூனியங்கள், பலவிதமான ஸ்தோத்திரம் மாம்ச கிரியைகளை பிசாசானவன் விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய ஜீவியத்தில் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு என்று எழும்பி கனி கொடுப்பதற்கு கர்த்தர் நம்ம மேல பிரியமாக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாட்களில் பரிசுத்தத்திலும் நீதியிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஸ்தோத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் சுருக்கமாக 2 காரியத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் சிந்தித்து ஸ்தோத்திரம் ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். பாருங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிரதானமாக நம்ம இந்த கருத்தை மறந்துவிடாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை ஸ்தோத்திரம் ஒரு விருட்சமாக உபமித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரின் ஸ்தோத்திரம் செடியாக இருக்கிறார். அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளையாக ஆண்டவர் நம்மை குறித்து பிரியப்படும் பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நமக்குள்ளாக ஸ்தோத்திரம் வெளிப்படுகிற கனிகள் மூலமாக நம்முடைய பிதா ஸ்தோத்திரம் பரலோக பிதா மகிமைப்பட வேண்டும் என்று ஸ்தோத்திரம் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அந்த வசனங்களிலே ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பாருங்க. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளாக ஸ்தோத்திரம் நல்ல கனிகளை விதைக்க பிரயாசப்படுகிறார். மாம்சத்தில் பிசாசானவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மாம்ச இச்சைகளை ஸ்தோத்திரம் கோபங்களை, குரோதங்களை விதைக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்து பிரியமாய் இருக்கிறார் என்பதை குறித்து சிந்தித்து நாம் இந்த நாளும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க வசனம் ரோமர் எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5, 9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம ஸ்தோத்திரம் சில காரியங்களை இந்த இடத்துல பார்க்கும். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஸ்தோத்திரம் ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆவியின் சிந்தனையில நாம் வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் ஆவியில நாம வாழும் பொழுது நாம் மாம்ச சிந்தனை உள்ளவர்களாக வாழும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு வாலிப பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லைங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளாக இன்னைக்கு மாம்சத்தில் பிசாசானவன் விதைக்கிற விதைகள் தான் இன்னைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறதா, இல்ல ஆவியிலே ஆவியானவர் விதைக்கிற விதைகள் இன்னைக்கு கனிகளாக முளைத்துக் கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிற காலமாக மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க 2 காரியத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விருப்பப்படுகிற 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்க பிரயாசப்படுகிற யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 17வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் 21வது வசனம் ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:21 அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெபத்தில் ஸ்தோத்திரம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்குள்ளாக பிரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒற்றுமையை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக சபைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால்
சோதரம், ஒற்றுமைக்கு பதிலாக வேற்றுமை இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது. அநேக குடும்பங்களை நாம எடுத்து பார்த்தோம் என்றால் சோதர, குடும்பத்தில் ஒற்றுமைக்கு பதிலாக பிரிவினைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் தந்திரமாக மாயமான ஹல்லேலூயா விதைகளை விதைத்து சோதர, கோபங்களை, குரோதங்களை, சோதர, சமாதான கேடுகளை குடும்பங்களுக்குள்ளாக கொண்டு வந்து இன்றைக்கு குடும்பங்களை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சோதர, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஜீவியங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நற்கந்தகமாய் கந்தமாய் மாற, நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று இந்த நாளும் வார்த்தைகள் மூலமாய் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஸ்தோத்திரம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல, ஸ்தோத்திரம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாய். அப்படி என்றால் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல ஸ்தோத்திரம், நாமும் ஒருவரே ஒருவர் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரிந்திருக்கிற சபையாக அல்ல, ஸ்தோத்திரம், இன்றைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்களாக அல்ல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரிவின் நிமித்தமாக இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் பிரியமாக இருக்கிறது, உங்களுடைய பிரிவை அல்ல கர்த்தர் பிரியப்படுகிறது. உங்கள் ஜீவியங்களிலே கர்த்தர் ஒரு உருவாக்கத்தை, ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளில் கட்டளையிடுவார் என்று நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறது உண்டு. ஸ்தோத்திரம், இவர்கள் ஸ்தோத்திரம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும், நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஒற்றுமையை குறித்து ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம், 2 ஸ்தோத்திரம், யோவான் எழுதின அநேக வசனங்கள் ஸ்தோத்திரம் இதோடு இணைத்து பேசுவதற்கு உண்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவைகளுக்கு நேரம் இல்லாததனால் சுருக்கிக் கொள்கிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அதனுடைய ரோமர் எழுதின நிருபத்தில் வாசிங்கள். ரோமர் எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் அதனுடைய 12வது அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பாருங்க, அதனுடைய வசனம் இவ்வாறு சொல்கிறது, அநேகராயிருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் வேதாகமத்தினுடைய சத்தியம் சொல்கிறது, கிறிஸ்து நமக்கு தலை, நாம் அவருடைய சரீரம். சபை என்று சொல்லுவது ஆண்டவர் இயேசுவுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சரீரம் என்று சொல்லுவது பல அவயவங்களினால் கூடப்பட்டது, சேர்க்கப்பட்டதுதான் அவயவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கரத்துக்கு, நம்முடைய காலில் ஒரு வலி வந்ததுன்னா நம்முடைய முழு அவயவும், நம்முடைய சிந்தனைகள் தொடங்கி அந்த காலுக்கு நேராக அந்த சிந்தனைகள் போகப்படும். ஹல்லேலூயா, ஒருவேளை நம்முடைய காலை ஒரு கல் ஏதாவது விழுந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அந்த கல் விழுந்த அந்த மாத்திரத்திலேயே கையிட்ட அந்த நம்முடைய சிந்தனை சொல்லும், எப்பா காலில் கல் விழுந்துருச்சு, சீக்கிரமா போன்னு அந்த கையோடு ஒரு ஆர்டர் கொடுக்கும். நாம சொல்லி தீர்றதுக்குள்ளாக கை அந்த காலை பிடிச்சிடும். அதனுடைய அர்த்தம் என்ன? சரீரமாகிய தலை நமக்கு இருக்கும் பொழுது, தலையாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது, தலையாகிய கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை இந்த சரீரமாகிய சபை நிச்சயமாகவே கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இன்றைக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் தலையாகிய கிறிஸ்து சொல்லுகிற காரியத்துக்கு சபையே கீழ்ப்படுகிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ சபையே, ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? உங்கள் சத்தத்தை இந்த நாளில் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஹல்லேலூயா நீங்கள் செவி கொடுக்காமல் உங்கள் சிந்தனையின் பிரகாரமாக, உங்கள் வாழ்க்கையின் விருப்ப பிரகாரமாக உங்கள் ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆவியானவர் உங்கள் மேல பிரியமாய் இருக்கவில்லை, அவர் உங்களை குறித்து துக்கப்படுகிறார் என்பதை ஆழமாய் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த கர்த்தருக்குள் பிரியப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அதனுடைய ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதனுடைய 1 கொரிந்தியர் நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது, எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வசனம் தெளிவாக விளக்குவதற்கு நேரம் இல்லை, ஸ்தோத்திரம், சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, 2வது பகுதிக்கு நேராக நாம கடந்து செல்வோம். ஒன்று, அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய தலையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நாம் ஒற்றுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், குடும்பத்திலே, சபையிலே நாம் ஒற்றுமையாய் இருக்கணும். 2, ஆண்டவர் விரும்புகிறது, ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம்
அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்கிறது, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, சோதரன், இது கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். சாதாரணமாக பலரும் பல வார்த்தைகளை பேசுவாங்க. சோதரன், இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும் பொழுது சாதாரணமாக நீங்கள் ஒருவரே உங்களில் நீங்கள் உங்களில் ஒரு நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நலம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சோதரம், ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அதை கற்பனையாகவே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பகல் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியம், சோதரம், ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேக குடும்பங்களுக்குள்ளுக்கு வம்பு தான் அதிகமாக இருக்கு. அன்பினுள்ள சாதிருஷ்யமே எந்த ஒரு அடையாளம், அன்பினுடைய அடையாளம் எங்குமே கிடையாது. சோத்திரம், பாருங்க, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் துரோகிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்திருக்கிறீங்க? அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்தது நிச்சயம் என்றால் நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் நம்மை போல உன்னை போல உன் நேசி என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்காக ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? தன்னை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கும், தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கும், அவர் மேல காரி துப்பினவர்களுக்கும், அவரை கோலினால் அடித்தவர்களுக்கும் அவர் சொன்ன ஒரு காரியம், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர். இந்த பகல் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், யார் என்ன தன் ஒருவேளை உங்களை நிந்தையாக வார்த்தைகளை பேசி இருக்கலாம், உங்களை குற்றம் சொல்லி இருக்கலாம், எதுவும் சொல்லி இருக்கலாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. வசனம் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் பிறனை நேசிக்க வேண்டும். அப்படி என்ன கிறிஸ்து எப்படி நேசித்தார்? ஆண்டவர் எப்படி நேசித்தார்? நாம் துரோகிகளாக இருக்கும் போது தான் நம்மை நேசித்தார். அப்படி என்றால் ஒரு மனிதன் துரோகியாக இருக்கும் பொழுதும் அவன் செய்கிற துரோகத்தை நேசிக்க அல்ல, அந்த துரோகியான மனுஷனை நேசிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் குணம் இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உருவாக்கி தருவாராக. எந்தெந்த இடங்களில் அன்பின் சுபாவங்கள் அற்று போனதும் அந்த இடத்தில் இந்த பகல் நேரத்தில் அன்பின் சுபாவங்கள் உருவாக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளாக ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய கேளுங்க, ஆவியானவரை அதிகமாக அவர் நமக்கு ஊற்றி தருவார். ஹல்லேலூயா. சோதரம், சீக்கிரமாகவே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காய் ஜெபித்து நிறைவேற சோதரம் பிரியப்படுகிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம், எந்த ஒரு விருட்சமாக இருந்தாலும் கனி கொடுக்காவிட்டா வசனம் சொல்கிறது கோடாரியானது ஸ்தோத்திரம் விருட்சத்தினுடைய கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, அது எந்த நிமிஷமும் வெட்டப்படலாம். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஒருவேளை நம்முடைய மரணம் இல்ல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் கடந்து போவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆவியின் கனிகளை உடையவர்களாக இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் நரகத்திற்கு பாத்திரவான்களாக மாறிவிடும். இல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மாம்ச சிந்தனையிலே மாம்சத்துக்கு உட்பட்டு மாம்ச காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்காக சாத்தானுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியைகளை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று சொன்ன பிரகாரம் அவர்களை நரகத்துக்கு நேராக தள்ளப்படும், அவர்கள் நரகத்துக்கு நேராய் தள்ளப்படுவார்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் கீழ்ப்படிந்து ஆவியின் கனியை ஏற்றுக்கொண்டு ஆவியின் கனியை கொடுக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கர்த்தர் கூடவே இருப்பார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் அன்பை ஸ்தோத்திரம் உணர்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு ரெண்டு காரியத்தை இந்த நாளில் நம்ம கற்றிருக்கிறோம். ஒன்று, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இயேசு ஜெபிக்கும் பொழுது ஜெபித்தார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஒற்றுமையாய் குறித்து ஆண்டவர் கற்றுத் தந்தார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஒற்றுமையை குறித்து ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மில் நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், நம்முடைய சொந்த சரீரத்தை நேசிப்பது போல நம்முடைய உடன் பிறப்புகளை சகோதரர்களை பிறனை நேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அந்த கற்று தந்த அறிவை, அந்த பூரண அறிவை இந்த நாளில் நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம்.
கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உருவாக்கப்படுவோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக மாறாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த நாள் வரையில் ஒருவேளை மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை ஒருவேளை செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை விபச்சாரம், வேசித்தனங்கள், பலவிதமான காரியங்களை, விக்கிரக ஆராதனைகள், பலவிதமான தீமையான காரியங்கள், கோபம், குரோதம், பல காரியங்களை செய்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியின் கனியை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பறிக்கப்படும் என்கிற காலம் வரப்போகிறது. சீக்கிரமாகவே அது வரும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த நாளிலே வேரோடு பறிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். இன்றைக்கே கிறிஸ்துவின் ஒற்றுமை, அவர் பிதாவோடு ஒற்றுமையாக இருந்தது போல, பிதாவும் ஆண்டவர் இயேசு ஒன்றாக இருந்தது போல, நாமும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பிலே ஒற்றுமையாக இருக்க ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். என் தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒருமை நம்முடைய கண்களை மூடி ஒரு அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாகிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை ஆவியின் கனிகளை உடையவர்களாக இல்லாத இருக்கிறீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு உங்க இருதயம் உடைக்கப்பட்டுகிறது என்றால், இந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார். முடிவு வரையந்தும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். பாவிகளுக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒருவரே ஒருவர் ஒற்றுமையாயிருங்கள், ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டார்களோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னுடைய பிதா தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை கொடி, திராட்சை செடி, ஸ்தோத்திரம். நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த நாளிலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் கனிகள் கொடுக்காத அளவிலே இன்றைக்கு வரைக்கும் இருந்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உமக்கு பிரியமுள்ள கனிகள் ஆவியிலே நாங்கள் கொடுக்கத்தக்கதாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்று சொல்லி பல அனுபவங்களில் கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தருக்கு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மாம்சத்தின் கிரியைகள் வேரோட பறிக்கப்பட்டு போவதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.